முதல்ல நீ என்கிட்ட சொல்லாம வெளியே போயிருக்க கூடாது மாயா. சொல்லணும்னு தான் பார்த்தேன். ஆனா லொகேஷன் போன்ல 10 நிமிஷம் தான் காட்டுச்சு. அதான் போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போயிடாத மாயா. சாரி சீனு. ஏண்டி இப்படிதான் சொல்லாம கொள்ளாம வெளியில கிளம்பிடுவாக்கும்? இல்ல பாட்டி, பெரியப்பாவை பத்தி பேசணும்னு போன் வந்தது. அதுக்கு தனியா கிளம்பி போயிடுவாக்கம்? நான் ஒருத்தி எதுக்கு இங்க இருக்கேன்? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. மருமகளே, உன்னை டாக்டர் எல்லாம் போன் பண்ணி கூப்பிடல. அவர்கிட்ட நான் விசாரிச்சுட்டேன். அவர் உனக்கு கால் பண்ணவே இல்லையா? அதுவும் இல்லாம மச்சானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ எனக்கு யார் கால் பண்ணிருப்பா? வேற யாரு? உன்னை அடிச்சு மயக்கம் போட வச்சான்ல, அவன் தான் போன் பண்ணி வர வச்சிருப்பான். டேய் மணி, எவன்டா இந்த வேலையை பார்த்திருக்கா இந்த வீட்டுல? எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குமா? யாருப்பா? டேய், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். வேற யாரு? அந்த லிங்கம் தான்டா. லிங்கமா? அவனை விட்டா இதெல்லாம் வேற யாரா பண்ண போறா? அவன் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருப்பான். எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு மாமா. ஏண்டா குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலையை ஒருத்தன் பார்த்திருக்கான். அவன் எங்கடா? அவனை சும்மாவே விடக்கூடாது. இப்ப அவனை என்ன செய்யறான்னு பாட்டி, எங்க போற பாட்டி? ஏண்டா என்ற பேத்திய ஒருத்தன் அடிச்சு கடத்த பார்த்திருக்கான். அவனை சும்மா விட சொல்றியா? விடுங்க பாட்டி, நீங்க ஏதாவது கேட்க போய் இன்னும் பிரச்சனை தான் பெருசாகும். இதை இப்படியே விட்டுடலாம். இந்த பாரு மருமகளே, இந்த பிரச்சனையை பார்த்தலாம் நீ பயப்பட தேவையே இல்லை. என் அம்மாவை கூட்டு போயிருந்தா அவங்க எல்லாரையும் தலை சுத்தி கீழே விட வச்சிருப்பாங்க. எனக்கு இன்னொருத்தர் மேலையும் சந்தேகமா இருக்கு. லிங்கம் வந்து இப்படி பண்றாருன்னா அவர் சப்போர்ட் இல்லாம இப்படி பண்ணவே மாட்டாரு. ஏய், யாரு அது? வேற யாரு? எல்லாம் என் பொண்டாட்டி தான். அப்பா, அம்மாவை ஏன்பா சொல்றீங்க? அவங்க என்ன பண்ண போறாங்க? டேய் சீனு, அவ தாண்டா பண்ணிருப்பா. அவ இன்னும் சாருவை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. ஓஹோ, அப்படின்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அப்படித்தானே? ஏண்டா அவ இன்னும் திருந்தவே இல்லையாக்கா? எனக்கு என்னமோ அவ கூட்டு களவாணியா இருப்பாளோன்னு டவுட்டா இருக்குமா. யாரோட சப்போர்ட்டும் இல்லன்னா லிங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாமா. இல்ல டவுட்டே இல்ல, கன்ஃபார்மா பத்மாவும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பா. சரி விடுங்க, எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு பேசிக்கலாம். எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் கல்யாணம் தான் முதல்ல முக்கியம். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் அவங்களுக்கெல்லாம் இருக்கு, பேசிக்கலாம். நானும் கொஞ்ச நேரத்துல சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல எப்படியோ அந்த மாயா வந்துட்டா. அந்த லிங்கம் தான் ஏதோ சொதப்பிருக்கானே. இது வாங்கலி. அந்த மாயாவை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போனதா சொன்னாங்க. அது உங்க வேலை தானே? ஆமாங்க. அவளை ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டு ஓடிட்டான்னு பழிய போட்டு என் பொண்ணு சாருவுக்கும் அந்த சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. அவளை அடிச்சு மயக்கம் போட்டு வச்சது சரி, அவளை தனியா எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு லாரிக்குள்ள தூக்கி போட்டா திரும்ப வருவான்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் யோசிக்க வராதுங்க. அவ இந்த ஊரை விட்டு போனா மட்டும் போதும்னு நினைச்சேங்க. தனியா எப்படியோ திரும்ப வந்து தொலைச்சிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? விடிஞ்சா கல்யாணம். ஏங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் பண்ணி பார்த்து தோத்துட்டேங்க. கடங்காரனுங்க வேற இந்த நேரம் பார்த்து என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. நாளைக்கு எப்படியாவது என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும். அதுக்கு நீங்க தாங்க உதவி பண்ணணும். ஏங்க, உங்களுக்கும் எனக்கு பொதுவான எதிரி அந்த ரகுராமன் தானே. அந்த ஆளோட பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நான் ஏத்துக்கிறேங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. உங்களை மாதிரி நாங்க கோட்டை விட மாட்டோம். சரிம்மா,
நீங்க புத்திசாலி தான். அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தாங்க உதவி பண்ணணும். ஏங்க இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? போட்ட பிளான ஒழுங்கா பண்ணாம சொதப்பிட்டீங்க. அதனால தாங்க உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறேன், உதவி பண்ணுங்கன்னு. மாட்டேன்னு சொல்லாம தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. உங்க பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா மாயா அந்த மண்டபத்துல இருக்க கூடாது. அதான் வந்துட்டாளே, இதுக்கு மேல அவளை வெளியே போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ஒரு பண்ண வேலையிலேயே போலீஸ் கேஸ்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறோம்? ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன், சொல்லுங்க. சூப்பருங்க, சூப்பர் ஐடியாங்க. இதுக்கு தாங்க நீங்க வேணும்னு சொல்றது. பத்மா கிட்ட சொல்லி நாளைக்கு மாயாவை எப்படியாச்சும் வெளியில அனுப்ப பாருங்க. அந்த மேக்கப் போடுற பொண்ணை வரவிடாம நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. ஆனா என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும்ல? கண்டிப்பா நடக்கும். நீங்க தைரியமா போங்க. சரிங்க, வரேங்க. என்ன புவனேஸ்வரி, இது சரியா வருமா? என்னன்னு இப்படி சொல்றீங்க?